Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wala udwana illa ala dhalimin. Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursaleen. Nabiyina Muhammad alladhi ballagha risala wa adda al-amana wa nasaha al-umma wa kashafa Allahu bihi al-ghumma wa jahadu fillahi haqqa jihadi wa nahnu ala dhalika min ash-shahidin. Amma ba'd. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு மட்டுமே. அவனையே போற்றுவோம், அவனிடமே உதவி தேடுவோம். மேலும் சலாம் சாந்தியும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும், அன்னாரை பின்பற்றின உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், பின்பு வந்த நல்லடியார்கள் மீதும், குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும், இதை பார்க்கக்கூடியவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவட்டுமாக. கண்ணிமிக்கவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட ஒரு மாபெரும் ஒரு அருள்கொடை என்னவென்றால், மனித சமுதாயத்தை அல்லாஹ் படைத்தான். வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், பெரும் படைச்சிட்டு மட்டும் இல்லாமல் வலக்கது கர்ரம்னா அந்த ஆதமோட பிள்ளைகளை நாங்கள் ஹானர் பண்ணியிருக்கோம், நாங்கள் கண்ணியப்படுத்தியிருக்கிறோம் என்று ஒரு கண்ணியத்தை ஆதமோட பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கண்ணியத்தை டிஃபால்ட்டாக கொடுத்துட்டான். இப்போ என்ன அர்த்தம்? மனிதனாக பிறந்தாலே ஒரு கண்ணியம். எப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைத்தானோ அப்போவே அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு எதிரியையும் அல்லாஹ் படைத்து விட்டான், அதான் இப்லீஸ். இப்போ உலக சூழ்நிலை அதுக்கப்புறம் எப்படி போகும் அப்படின்னாக்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாமோட கூட்டம், இப்லீஸோட கூட்டம். ஸோ இந்த ரெண்டு கூட்டத்துக்கு மத்தியில் தான் போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கும். எப்பயிலிருந்து? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கப்பட்ட அந்த நேரத்திலிருந்து கடைசி மனிதனாக ஒருத்தன் பிறப்பான் இல்லையா, அது வரைக்கும் இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் என்ன எதிர்பார்க்குறான் நம்மள்கிட்ட? அல்லாஹ் என்ன எதிர்பார்க்குறான் அப்படின்னு பார்த்தா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் வானங்கள், பூமிகள், மலைகள் எல்லாத்தையும் படைச்சிட்டான். அல்லாஹ் இந்த வானங்களையும் பூமிகளையும் மற்ற விஷயங்களெல்லாம் படைத்ததுக்கப்புறம் அந்த பொருள்களை பார்த்து இந்த அமானிதத்தை நீங்கள் தாங்குவீர்களா, உங்கள் மீது நான் ஒரு அமானிதத்தை இறக்கி வைக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் நம்மளை விட பெருசாக இருக்கக்கூடிய வானங்கள், பூமிகள், மலைகள் எல்லாம் எங்களால் ஒருபோதும் அந்த அமானிதத்தை தாங்கிக் கொள்ள முடியாதுன்ட்டு மறுத்து விட்டார்கள். அல்லாஹ்வோட கட்டளைக்கு மாறு செய்கிறதுன்ட்டு இல்லை, அவங்களால முடியாது. ஏன்னா ஒருத்தர்கிட்ட எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும். அதை விட அதிகமாக நம்ம கொடுத்தோம் என்றால், ஸோ அதுபோல் இந்த வானங்களும் பூமிகளும் இந்த மலைகளும் அந்த அமானிதத்தை நாங்கள் சுமக்க விரும்பவில்லை என்று சொல்கிறது மட்டுமில்லாமல், ஒருவேளை அந்த அமானிதங்களை அது மலை மேலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்திருந்தால் அந்த மலைகள்லாம் பஞ்சு பஞ்சாக பறந்துருக்கும். இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் என்ன சொல்கிறான்? இன்ன அரதுனல் அமானத்தை. அமானத்னா என்ன? அமானத் அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய விஷயங்களை செய்கிறது, தடுத்த விஷயத்தை தடுத்திருக்கிறது, பிற மக்களுக்கு அல்லாஹ்வை பற்றி எத்தி வைக்கிறது. சொல்லப்போனால் இஸ்லாமில் தானே நடக்குது. ஸோ இந்த இஸ்லாம் தான் அமானிதம். அல்லாஹ் சொல்கிறான், இன்ன அரதுன அமானத் அல ஸமா வல் அர்த், அல ஸமாவாத்தி வல் அர்த் வல் ஜிபால், வானங்கள், பூமிகள், அல் ஜிபால், மலைகள் மேலே இந்த அமானிதத்தை நாங்கள் இறக்கி வைக்கிறோம் அப்படின்ட்டு நாங்கள் கேட்டிருந்தோம். ஃபஅபைன, அவர்கள் மறுத்துவிட்டார்கள். அப்புறம் என்ன ஆயிடுச்சு? ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா வஅஷ்ஃபக மின்ஹா வஹமலஹல் இன்சான். பின்பு இந்த அமானிதத்தை இந்த மனிதன் பொறுப்பேற்று கொண்டான். எந்த அமானிதத்தை? அல்லாஹ்வோட அந்த மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றி பிறருக்கு கொண்டு போய் சேர்ப்போம் என்ற அந்த அமானிதத்தை மனிதராகிய நாம்
நம்மோட தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பொறுப்பேற்று கொண்டார்கள். அதனால தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைத்தான். ஏன்னா ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைத்து விட்டு இந்த வானங்கள், பூமிகள், மலைகள் எல்லாமே இந்த ஆதமுக்கும் ஆதமோட மக்களுக்காகவும் அல்லாஹ் படைத்து விட்டான். இன்றைக்கி நம்ம மலையை என்ன பண்ணுறோம்? மலையை குடஞ்சி அன்னைக்கு வீடு கட்டினாங்க, ஆது சமூகம், தமூத் சமூகம். இன்றைக்கி அதே மலையை மிஷினை வச்சு குடஞ்சி நம்ம அந்த மலையில் கட்டுறோம். ஸோ மலை நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, பூமி நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. நினச்ச இடத்துல ஓட்டை போட்டு தண்ணி எடுக்கிறோம், போர் போடுறோம், நினச்ச இடத்துல அஸ்திவாரத்தை நோண்டுறோம், நம்ம இஷ்டம். இது எல்லாமே நம்மளுக்கு கட்டுப்பட்டு இருக்குது. அதாவது நம்மளோட கண்ட்ரோலில் இருக்குது. நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். வானத்தில் பார்த்தா அத்தனை ஃப்ளைட்ஸ் வானத்தில் அவ்வளோ ஓடுது. இப்போ எல்லாமே இந்த ஆதமோட பிள்ளைகளுக்காக அல்லாஹ் பண்ணியிருக்கக்கூடிய காரணம், நம்மோட தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த அமானிதத்தை, எந்த அமானிதத்தை அவர்களெல்லாம் மறுத்தார்களோ, எங்களால் முடியாது, எங்களுக்கு அந்த தகுதி இல்லை என்று மறுத்தார்களோ, அந்த அமானிதத்தை நாங்கள் சுமக்குறோம் என்று நமது தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பொறுப்பேற்று கொண்டார். இவ்வளோதான். எதுக்காக படைக்கப்பட்டிருக்கும்? இவ்வளோதான். இந்த அமானிதத்தை பேணுவதற்காக மட்டுமே மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அமானிதத்தை பேணக்கூடிய அந்த தருணத்தில் ஷைத்தான் இருக்கான். ஷைத்தான் என்ன பண்ணுவான்? ஷைத்தான் இந்த அமானிதத்தை பேணக்கூடாது என்று முயற்சி பண்ணி பல்வேறு முறையில் இந்த மனிதனை தாக்குவான். அதில் கரைந்து போனவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதில் தப்பித்து கொண்டவர் ரொம்ப சிலர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், மற்ற நபிமார்கள், அந்த நபிமார்கள் கூட இருந்த கூட்டத்தார்கள். ஏன்னா இப்படி அந்த இப்லீஸ் அவனுக்கு என்னென்னலாம் முயற்சிகள் பண்ண முடியுமோ அத்தனை முயற்சியும் அவன் பண்ணி கொண்டு இறுதியாக இன்றைக்கி வந்து நம்ம நிற்கிறோம். இந்த அமானிதத்தை ஒவ்வொரு நபிமார்களும் அவர்கள் சக்திக்கு உட்பட்டு மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்தார்கள். அப்புறம் அந்த சமுதாயம் ஒரு கூட்டம் அதை ஏற்றுக்கொண்டார்கள், ஒரு கூட்டம் அதை நிராகரித்து விட்டது. பின்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழித்து விட்டான். இறுதியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அந்த அமானிதம் சுமத்தப்பட்டது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் 23 ஆண்டுகள் இந்த அமானிதத்தை பேணி பாதுகாத்து தன் தோழர்களிடம் அதை ஒப்படைத்தார்கள். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு அப்புறம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்புறம் ஒரு நபி வரப்போகிறது கிடையாது. அந்த தோழர்கள் அடுத்த வந்த தலைமுறைகள், தாபியின்கள், அடுத்து தபா தாபியின்கள், அப்புறம் வந்த நல்லடியார்களிடம் ஒப்படைக்கப்பட்டு இன்னைக்கு உங்களிடமும் ஏன் மேலையும் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. நம்ம சொல்ல முடியாது, எனக்கெல்லாம் தெரியாது. அந்த அமானிதம் நம் மீது ஒப்படைக்கப்பட்டு விட்டது. நாம் என்ன பண்ணுறோம்? இந்த அமானிதத்தை நாம் எப்படி பேணி இதை அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்த்து கொண்டு போகிறோம்? இப்போ நம்மளோட காலத்துக்கு அப்புறம் அதான் நடக்குது. ஒவ்வொரு காலத்திலையும் அந்த மக்கள் மீது இந்த அமானிதம் பொறுப்பு சுமத்தப்பட்டு இருக்கும். பின்பு அப்படியே வாழடி வாழையாக போயிட்டே இருக்கும். சொத்துக்களை எப்படி மக்கள் வாழடி வாழையாக பங்கிட்டு இருக்கிறாங்களோ, இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த மிகப்பெரிய ஒரு புரட்சி தான் இந்த அமானிதத்தை முழு உலகத்துக்கும் தன் தோழர்களோட உதவியோடு பரப்பினார்கள். இன்னியோட 1437 வருஷம் முடிஞ்சு போச்சு. இப்போ 47 1447 வருஷம் முடிஞ்சிடுச்சு. ஸோ 1447 வருஷத்துக்கு முன்பு இருந்த இந்த அரபியா, இந்த இடம் வேற. இன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த காரணத்தினால் இது எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். இதே 1447 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி இத்தனை வருஷங்கள் ஆகியும் இப்போ ஒரு புது வருஷத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். 1448 1448வது வருஷத்தில் நம்ம முதல் நாளில் அமர்ந்திருக்கிறோம். நாம் என்ன பண்ணுறோம் தான் விஷயம். காலங்கள் நேரங்கள் யாருக்காக நிற்காது. எல்லாம் ஒரு ஸ்டேஜில் கண்டினியூவாக போயிட்டே இருக்கும்.
நமக்காகையோ யாருக்காகையோ அது ஒருபோதும் யாருக்காகவும் நிற்காது. நாம் இந்த அமானிதத்தை நாம் எப்படி கடைப்பிடித்தோம், இந்த அமானிதத்தை பிறருக்கு எப்படி எட்டி வைத்தோம், இந்த அமானிதத்தை நம் வீட்டில் எப்படி நிறைவேற்றினோம், இந்த அமானிதத்தை நம்மளோட அடுத்த தலைமுறைகள் நம் பிள்ளைகளிடம் எப்படி கொண்டு போய் சேர்த்தோம் என்ற கேள்வி நம் ஒவ்வொருத்தவருக்கும் எழ வேண்டும். வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், இதுக்காக மட்டுமே நாம் படைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த அமானிதத்தை பேணி பிறருக்கு எத்தி வைக்கிறதுக்காக மட்டுமே நாம் படைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த அமானிதத்தை பேணுறப்ப பல்வேறு சோதனைகள் வரும். அதுதான் அந்த ஹிஜ்ரத் தரக்கூடிய பாடமே. பல்வேறு சோதனைகள் உங்களுக்கு வரப்ப இந்த அமானிதத்தை நீங்கள் பேணி கடைப்பிடிக்க வேண்டும் தான். ரசூலுல்லாஹ்வுக்கு வராத சோதனையை கல்லடி சொல்லடி இன்னும் எத்தனை துன்பங்கள், கஷ்டங்கள், இழப்புகள் மக்காவோட வாழ்க்கையில், தோழர்களோட இழப்பு, கூட பிறந்தவர்களோட இழப்பு, குடும்பத்தார்களோட இழப்பை தவிர வேறு எதையுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தது கிடையாது. மக்காவோட வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டம். 13 வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி, ரசூலுல்லாவை ஏற்றுக்கிட்டதுனால ரசூலுல்லாவோட தோழர்களுக்கும் கஷ்டம். 13 வருஷம் கஷ்டப்பட்டு அல்லாஹ் நினச்சிருந்தா ஹிஜ்ரத்துக்கு எவ்வளோ கஷ்டம் நம்மளுக்கெல்லாம் தெரியும். ஏன்னா அல்லாஹ் நினச்சிருந்தா குன் ஃபயகுன் முடிஞ்சு அப்படியே தூக்கி மதீனாவில் போட்டிருக்க முடியாதா? ரசூலுல்லாவை மேராஜுக்கு அல்லாஹ் ஒரு நைட்டில் கூட்டிகிட்டு போனான், ஒரே நைட்டு, அவ்வளோதான், போயிட்டு வந்துட்டாங்க. அப்படி கூட்டிகிட்டு போன அல்லாஹ் மதீனாவுக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு பிளான் போட்டு அப்படி போகணும், இப்படி போகணும், அங்கே போய் ஒளியணும், இங்கே போய் ஒளியணும்? ஏன்? அதில் நமக்கு ஒரு படிப்பினை. ஏன்னா இந்த அமானிதத்தை பேணுவது என்றால், இஸ்லாத்தை பேணுவது என்றால் கண்டிப்பாக ஒவ்வொருத்தவருக்கும் கஷ்டங்கள் ஏற்படும். எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படின்னாக்கா, மறுமை நாளோட அடையாளம் என்னவாக இருக்கும்னாக்கா, நாளைக்கு மறுமை நாள் நெருங்குறப்ப இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய சாதாரண விஷயத்தை பின்பற்றுறது எப்படி இருக்கும்னாக்க, கையில் கரிக்கட்டையை பிடித்து கொள்வது போல் இருக்குமா? கரிக்கட்டை பிடித்து கொள்வது போல் இருக்கும். அப்படி தான் இருக்கும். இப்போ அதை பிடித்தவர்கள், கெட்டியாக பிடித்தவர்கள் தப்பிச்சிருவாங்க, சூடு தாங்க முடியட்டு விட்டவர்கள் மாட்டிக்குவாங்க. ஏன்னா அதனால தான் அவ்வளோ பெரிய கூலி. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு சோதனைகளுக்கு உள்ளாக்கி ஹிஜ்ரத்தோட பயணத்தை செய்கிறாங்க. அதில் ஒரே ஒரு படிப்பினை நம்ம எல்லாத்துக்கும் இருக்குது. அங்கே போய் ஒரு குகையில் ஒளிகிறாங்க. யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அந்த குகையில் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அவங்கள தேடிக்கிட்டு ஒரு கூட்டம் வருது. கீழே இருந்து பார்த்தா தெரியுது, அவங்களோட கால் தெரியுது. அப்போ அபூபக்கர் என்ன சொல்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் மட்டும் குனிந்தால் நம்மளோட கதி முடிஞ்சு போச்சு. ஏன்னா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா. லா தஹ்ஸன், கவலைப்படாத அபூபக்கரே, இன்னல்லாஹ மஅனா. 2 பேர் மட்டும்தான் இருக்கிறோன்னு நினச்சிட்டு இருக்கியா? 3ஆவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மோட இருக்கிறான். இன்னல்லாஹ மஅனா அப்படின்னு அந்த வார்த்தையை சொன்னார்கள். நாம் அப்படிப்பட்ட ஒரு சோதனை ஏற்படக்கூடிய அந்த நேரத்தில் நாம் என்ன சொல்கிறோம்? இதுதான் படிப்பனை. எப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா அப்படிங்கிற வார்த்தையை தன் தோழரிடம் சொன்னார்களோ, அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ஒரு சக்கீனத்தை இறக்கி விடலாம். சக்கீனத் என்றால் ஒரு அமைதி, அவங்களோட உள்ளம் அமைதி பெறும். ஏன்னா எவ்வளோ பெரிய சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அந்த உள்ளம் அமைதியாக இருந்தால் அதை எப்படி வேணாலும் ஃபேஸ் பண்ணிடலாம். ஏன்னா பயம் ஏன் ஏற்படுது? அந்த ஒரு சூழ்நிலை சரி, அந்த ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் அந்த உள்ளம் அமைதியாக இருந்தால் அவன் நல்லா யோசிப்பான். யோசித்து எப்படி என்ன பண்ணணும்ட்டு அந்த மனிதன் யோசிப்பான். இப்போ அந்த உள்ளம் அமைதி பெற வேண்டும் என்றால் யாரோட கண்ட்ரோலில் இருக்குது? அந்த உள்ளம் அல்லாஹ்வோட கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அல்லாஹ்வோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த உள்ளம் அமைதி பெற வேண்டும் என்றால் இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோடு இருக்கிறான், என்னோடு இருக்கிறான் என்று நாம் ஒவ்வொரு கஷ்டம் வரப்பையும் அதை சிந்தித்து நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ் எப்படி அவர்களை பாதுகாத்தான்? இதான் படிப்பினை. நாம் மெஹராஜெல்லாம் போக முடியாது. ஒருவேளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மெஹராஜ் பயணத்துக்கு கூட்டிகிட்டு போன மாதிரி மதீனாவுக்கும் அப்படியே கூட்டிகிட்டு வந்திருந்தால் நம்ம என்ன சொல்லியிருப்போம்? அவங்க நபி, இறை தூதர்,
அல்லாஹ் அப்படியே புரட்டி போட்டான். நம்மளாலாம் அந்த கஷ்டத்தை தாங்க முடியுமா, இந்த கஷ்டத்தை தாங்க முடியுமான்ட்டு. ஆனால் அவர்கள் சொந்த முயற்சியாக பண்ணி அல்லாஹ் மேலே நம்பிக்கை வைத்து அந்த ஹிஜ்ரத்தை பண்ணார்கள். மிகப்பெரிய ஒரு வெற்றியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் அந்த வெற்றியை நானும் நீங்களும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதே போல் மூசா அலைஹிஸ்ஸலாமோட அந்த உச்சக்கட்ட ஒரு நேரம், என்ன நேரம் அது? ஃபிரௌனோட படை பின்னாடி, முன்னாடி கடல். இப்போ எங்கே போகிறது? எங்கே போனாலும் பிரச்சனை. ஸோ மூசா கூட வந்த அந்த மக்கள்லாம் என்ன சொல்லிட்டாங்க, பின்னாடி படம் வருது, நம்மலாம் அழிஞ்சிருவோம், கடல் போனால் முழுக அடிக்கப்பட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை? அல்லாஹ் எனக்கு வழியை காமிப்பான், அல்லாஹ் எனக்கு கால கல்ல இன்ன மஇ ரப்பி சயஹ்தீன். அப்படி கிடையாது, கல்ல மறுத்துட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். இன்ன மஇ ரப்பி, என்னோட அந்த ரப் இருக்கிறான். இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு சொன்ன வார்த்தை என்ன? இன்னல்லாஹு மஅனா, நம்மோட ரப் இருக்கிறான்ட்டு. இங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதும் இன்ன மஇ ரப்பி சயஹ்தீன். அதுவும் அந்த மூசாவோட வெற்றியை கொண்டாடுவது தான் அஷுரா தினம். அதுவும் இந்த முஹர்ரமோட மாதத்தில் தான் வருது. இப்படி இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு வருஷமும் இந்த சைக்கிளை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கான். பார்த்தீங்களா? ஒரு புனித மாதம் முடிந்தால் அடுத்த ஒரு புனித மாதம். இது ஷஹருல்லாஹி முஹர்ரம், அல்லாஹ்வோட மாதம் என்று அல்லாஹ் இந்த மாதத்தை தன்னோட சேர்த்து கொண்டான். ஷஹருல்லாஹி முஹர்ரம். ஸோ ஒரு புனித மாதம் முடிந்து அடுத்த புனித மாதம், அடுத்த இந்த மாதிரி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னாக்க, இந்த மனிதன் அந்த அமானத்தை உணர வேண்டுங்கிறதுக்காக தான். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இன்றைக்கி நம்மளாம் இருக்கிறோம். இன்றைக்கி அந்த அமானிதத்திலிருந்து நம்ம எவ்வளோ தூரத்தில் இருக்கிறோம். கொஞ்சம் நம்ம சிந்திச்சு செயல்பட வேண்டும். இந்த உலகத்துக்கு நாம் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், அந்த அமானிதத்தை நம் மீது பொறுப்பாக சுமத்தப்பட்டிருக்க அந்த அமானிதத்தை பேண்டி நடக்கிறதுக்கான முக்கியத்துவத்தை நாம் எவ்வளோ கொடுக்குறோம். இது நம்ம ஒவ்வொருத்தவரும் நாம் கேட்க வேண்டிய கேள்வி. போன வருஷம் நம்ம என்ன பண்ணணும், என்னென்ன பண்ணியிருக்கோம் போன வருஷம்? சரி, இப்போ ஒரு புது வருஷம் ஆரம்பிக்குது. அந்த புது வருஷத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நாம் இந்த புது வருஷத்தில் ரமதான் வரப்போகுது, இந்த புது வருஷத்தில் ஹஜ்ஜி வரப்போகுது, இந்த புது வருஷத்தில் எவ்வளவோ புனித இரவுகள், புனித பகல்கள்லாம் வரப்போகுது. நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? நாம் என்ன காரியத்தை இந்த சமுதாயத்துக்காக நாம் உழைத்திருக்கிறோம், செய்திருக்கிறோம்? இல்லை ஏதோ தூங்கினோம், சாப்பிட்டோம், வேலைக்கு போனோம், தொழுதோம், அவ்வளோதானா? இல்லை 5 வேளை தொழுவதே நாம் பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கோமா? ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் என்ன அப்படின்னாக்க, இந்த 5 வேளை தொழுவதே மிகப்பெரிய ஒரு ஜிஹாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி, ரசூல்லா கூட இருந்தவர்களும் சரி, 5 வேளை தொழுவது பெருசாக நினைக்கல. அது பேசிக். ஒருத்தர் தொழுனா காஃபிர முடிஞ்சு தொழுவை விட்டுட்டாருன்னா காஃபிர் ஆயிடுவார். ஸோ இந்த 5 வேளை தொழுவது பெரிய விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? மார்க்கத்துக்காக நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சமுதாயத்தை முன்னேறத்துக்காக என்ன பண்ணணும்? நம் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக என்ன பண்ணணும்? வெறும் அவங்களுக்கு துனியாவில் எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி குடும்பம் நடத்துறது, அல்லது எப்படி வாழ்கிறதுங்கிறது மட்டும் நம்ம சொல்லிக் கொடுத்தோமா? அல்ல மறுமைக்கான தயாரிப்பை நாம் அவர்களுக்கு செய்தோம். எத்தனை தடவை நம்மளோட பிள்ளைகளை கபிரிஸ்தானுக்கு அழைச்சிட்டு போயிருப்போம். அவங்களாம் சின்ன பிள்ளைங்க, அவங்களாம் போல பயந்துருவாங்க நம்ம சொல்கிறோம். ஏன்னா எத்தனை தடவை நம் பிள்ளைகளிடம் நாம் உட்கார்ந்து மார்க்கத்தை பற்றி பேசியிருக்கிறோம். ஏதாவது யாரோட பயானம் போட்டு கேட்க சொல்லிடுவோம். ஏன்னா என் பிள்ளை என் பேச்சை கேட்க மாட்டான், அதனால் யாரோ ஒருத்தர் பயான் போட்டு கேட்டுக்குவோம். இது மாதிரி எத்தனை நம்ம பண்ணியிருக்கிறோம். நம் வீட்டிலிருந்து நாம் என்ன பண்ணணும்? இந்த அமானிதத்தை, இந்த வானங்களும் பூமிகளும் மலைகளும் நிராகரித்த அந்த அமானிதத்தை நாம் ஏற்றிருக்கிறோமே, நாம் என்ன பண்ணணும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை பற்றி அதே வசனத்தில் சொல்கிறான். வானங்கள் நிராகரித்தது, பூமி நிராகரித்தது, மலைகள் நிராகரித்தது. ஆனால் இந்த மனிதன் அந்த அமானிதத்தை ஏற்றுக்கொண்டான். ஆனால் ஏற்றுக்கொண்ட மனிதன் இன்னஹு ஸலூமுன் கஃபார், அவன் அநீதி செய்யக்கூடியவனாக,
நிராகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்படி என்றால் நாம் இந்த மார்க்கத்துக்காக எவ்வளோ நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்பதுதான் நம்மளோட கேள்வி. நம்ம அல்லாஹ்விடம் கடைசியாக தனிமையில் எப்போ உட்கார்ந்துருக்கிறோம்? இதெல்லாம் நமக்கு நாமே கேட்டுக்க வேண்டிய கேள்வி. நமக்கு நாமே கேட்டுக்க வேண்டிய கேள்வி. தனிமையில் உட்காந்து நம்ம எவ்வளோ நேரம் அல்லாஹ்ட்ட பேசியிருக்கிறோம், எவ்வளோ நேரம் துவா செய்திருக்கிறோம். நாம் கடந்து வந்த பாதைகள், இன்றைக்கி 1448 இருக்கிறோம். இத்தனை வருஷம், ஒரு 30 வருஷம் வாழ்ந்துருப்போமா, 40 வருஷம் வாழ்ந்துருப்போமா, 50 வருஷம் வாழ்ந்துருப்போமா? இந்த 50 வருஷம் வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு எப்படி கொடுத்தான்? நாம் கேட்டதை மட்டும் கொடுத்தானா, இல்லை கேட்காததையும் கொடுத்தான்? அப்படிப்பட்ட அந்த ரப்புக்கு நாம் என்ன பண்ணணும்? அல்லாஹ் நம்மளை படைத்ததுக்கு ஒரு பர்பஸ் இருக்கே. அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுக்கும், மனிதனாக இருக்கட்டும், மனிதன் நல்லவனாக இருக்கட்டும், இல்லாதவனாக இருக்கட்டும், ஏன் காலுக்கு போடுற செருப்பு, அந்த செருப்புக்கு கூட ஒரு பர்பஸ் இருக்குது. ஏன்னா முள்ளு குத்துலேருந்து பாதுகாக்கணும், கால்களை பாதுகாக்கணுன்ட்டு. அந்த பர்பஸை அந்த செருப்பு ஒழுங்காக செய்யவில்லாட்டி என்ன பண்ணுவோம்? கண்டித்து குப்பையில் போட்டுருவோம். அப்படி இருக்கிறப்ப இவ்வளோ பெரிய அமானிதத்தை வானங்களும் பூமிகளும் மலைகளும் சுமக்க முடியாத அந்த அமானிதத்தை மனிதன் சுமக்கிறேன் என்று வாங்கியிருக்கிறோமே, நாம் அந்த அமானிதத்தை, அந்த பொறுப்பை எப்படி நாம் உணர்ந்து நாம் நடத்தினோம்? இது முதல்ல எனக்கு நானே கேட்டுக்க வேண்டிய கேள்வி. அப்புறம்தான் உங்களுக்கு. நாம் ஒவ்வொருத்தவரும் என்ன பண்ணியிருக்கிறோம்? அது பெண்களாக இருந்தால் பெண்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆண்களாக இருந்தால் ஆண்கள் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? ஒரு 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 கூட்டத்துக்கு பொறுப்பாளியாக இருந்தால் நாம் அந்த கூட்டத்தை எப்படி வழிநடத்தியிருக்கிறோம்? ஒரு மஹல்லாவுக்கு பொறுப்பாளியாக இருந்தால் நாம் அந்த மஹல்லாவை எப்படி வழிநடத்தியிருக்கிறோம்? நம் மீது ஏதாவது ஒரு பொறுப்புகள் சுமத்தப்பட்டிருந்தால் அந்த பொறுப்புக்கு நாம் விசுவாசமாக இருந்திருக்கிறோமா இல்லையா? ஸோ மிகப்பெரிய பொறுப்பு இந்த அமானிதம் இஸ்லாம். அதை தாண்டி எவ்வளவோ பொறுப்புகள் ஒரு தனி மனிதனிடம் சுமத்தப்படுது. அவன் கம்பெனி மூலயமா பொறுப்பு சுமத்தப்படுது, படிக்கக்கூடிய டீச்சர்ஸுங்கள் மூலயமா பொறுப்பு சுமத்தப்படுது, வீட்டில் இருக்கக்கூடிய பொறுப்புகள் சுமத்தப்படுது, குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய பொறுப்பை சுமத்தப்படுது. நாம் அந்த பொறுப்புகளை எப்படி உணர்ந்தோம்? வருஷங்கள் மாறிக்கொண்டே இருக்கும், ஆனால் நாம் இருப்போம். போன வருஷம் எத்தனையோ இந்த மாதத்தை, இந்த முஹர்ரமோட இந்த புது ஆண்டை நம் கூட இருந்தவர்கள் இந்த வருஷம் இல்லை, மண்ணுக்கு கீழே புதைஞ்சு போயிட்டார்கள். அவங்க நினச்சா கூட இப்போ எதுவும் பண்ண முடியாது. ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்ல முடியாது, ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல முடியாது, எதுவுமே அவங்களால பண்ண முடியாது. நாம் இருக்கிறோம் இன்றைக்கி மேலே. நாம் எப்போ வேணாலும் உள்ளே போவோம், எதுவும் கேரண்டி கிடையாது. 20 வயசு 50 வயசுக்கெல்லாம் கேரண்டி இன்றைக்கி கிடையாது. மலக்கல் மௌத்துக்கு நாம் வெறும் அந்த பேப்பரில் இருக்கக்கூடிய அந்த நம்பர், அவ்வளோதான். மலக்கல் மவுத் நம்ம உயிரை வாங்கி கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய கேரண்டியே இல்லாத இந்த உலகத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோமே, கேரண்டி இருக்கா? ஒரு வீடு கட்டணும்னு வச்சுக்கோங்க, அந்த வீடு கட்டி முடிப்போம் அப்படின்னு கேரண்டி இருக்கா? சரி, கட்டி முடித்த வீட்டில் நான் போய் கால் எடுத்து வைப்பேன்ட்டு கேரண்டி இருக்கா? எதுவுமே கேரண்டி இல்லை. ஆனால் கேரண்டியே இல்லாத ஒரு வாழ்க்கைக்காக முழு அர்ப்பணிப்பையும் செஞ்சு ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய நாம், கேரண்டியாக இருக்கக்கூடிய அந்த மறுமை, இன்னைக்கு மௌத்தா போனால் நாளைக்கு கபருக்குழி, அந்த கபருக்குழியில் நிரந்தரமாக இருக்க போகிறோம். அந்த நிரந்தரமாக இருக்கக்கூடிய கேரண்டியாக இருக்கக்கூடிய அந்த கபருக்குழிக்கு நாம் எந்தளவுக்கு உழைத்திருக்கிறோம்? அதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். வருஷங்கள் வரும் போகும், நாட்கள் வரும் போகும். சில நேரங்களில் புனித இரவுகள்லாம் போய்கொண்டு தான் இருக்கும். ஆனால் நாம் அதிலிருந்து என்ன படிப்பனை எடுத்தோம்? போன வருஷம் செய்த தவறை திருப்பி அடுத்த வருஷம் செய்ய போகிறோமா? இன்னும் எத்தனை பேர்த்து நம்மில் எத்தனை பேர்த்துக்கு தெரியும் புது வருஷம்ட்டு ஒன்று ஆரம்பிச்சிருச்சுன்ட்டு? இதே டிசம்பர் 31 வந்தாலும் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இன்னும் என்னென்னமோ நம்மளுக்கெல்லாம் தெரியும். ஆனால் இப்படி ஒரு புது வருஷம் ஆரம்பித்து விட்டது என்று நாம் எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? நம்மோட மாதங்கள் நமக்கு தெரியுமா? 12 மாதங்கள் அல்லாஹ் ஒதுக்கியிருக்கிறார், குர்ஆனில் சொல்லியிருக்கிறார். அந்த 12 மாதங்களை நாம் பாடமாக்கி இருக்கிறோமா? எனவே கண்ணியமிக்கவர்களே, ரொம்ப கவலையான ஒரு மோசமான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா நேற்று வரைக்கும் ஹராமாக இருக்கிறதெல்லாம் இன்றைக்கி ஹலாலாக அழகாக காமிக்கப்படுது. நேற்று வரைக்கும் இது தப்பு, இது தப்பு, இது தப்பு என்று சொல்லி நம்மிடம் பார்த்ததெல்லாம் இன்றைக்கி இதெல்லாம் தப்பு கிடையாது, இதுவும்
கரெக்டான விஷயங்கள் அப்படின்ட்டு சொல்லப்படுது எல்லா விஷயத்துலையும். நேற்று வரைக்கும் உதாரணத்துக்கு சொல்ல போனால் விபச்சாரத்தை எடுத்துக்குவோம். போன வாரம் நான் ஒரு நியூஸில் படித்தேன், விபச்சாரம் சொல்லக்கூடாதான், பாலியல் தொழில் என்று சொல்லணுமா. நேற்று வரைக்கும் விபச்சாரம் ஒரு அருவருப்பான ஒரு செயலாக பார்க்கப்பட்டது. இன்றைக்கி அந்த ஜட்ஜு சொல்கிறாரு பாலியல் தொழிலாக அழைக்கப்பட வேண்டும். விபச்சாரம் தொழிலாக ஆக்கப்படுது. எப்படி மற்ற தொழில்கள், ஒருத்தர் கம்ப்யூட்டரில் வேலை செய்வார், ஒருத்தர் விவசாய தொழில் பண்ணுவார், அந்த மாதிரி விபச்சாரங்கிறது ஒரு தொழில், நார்மலைஸ் இயல்பாக ஆக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஹராமையும் ஷிர்கையும் குஃபுரையும் இயல்பாக ஆக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறப்ப இந்த மார்க்கத்தை தெளிவாக படித்து அதை நாமும் பின்பற்றி பிறருக்கும் எத்தி வைக்கக்கூடிய அந்த அமானிதத்தை கற்றுக்கொண்டு பிறருக்கு நாம் எத்தி வைக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷன், அந்த சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனவே அந்த பொறுப்பை உணர்ந்து முதலில் இந்த உபதேசமெல்லாம் எனக்கு பிறகு உங்களுக்கும் சொல்லிக்கொண்டு இது ஒரு சின்ன ஒரு நினைவூட்டல் நான் சொல்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட்ட பிரார்த்தனை செய்கிறோம், இந்த புது ஆண்டை நல்ல பரக்கத்தாக முஸ்லிம்களுக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு ஆண்டாக அல்லாஹ் ஆக்குவானாக. அதே போல் அல்லாஹும்ம அரினல் ஹக்க ஹக்கா வ அரினல் பாத்தில பாத்திலா, அதாவது உண்மையை உண்மையாக காமித்து பொய்யை அல்லது தவறை அல்லது ஹரமான விஷயத்தை ஹராமாக நம்மளுக்கு காமித்து உண்மையை பின்பற்றி அந்த ஹரமான விஷயத்திலிருந்து பாதுகாத்து நல்ல முறையில் இஸ்திகாமத்தோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை வழி நடத்துவானாக. அதேபோல் எத்தனையோ மக்கள்கள் நாம் சந்தோஷமாக கழித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் எத்தனையோ மக்கள்கள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள், எத்தனையோ மக்கள்கள் தங்க வீடு இல்லாமல் இருக்கிறார்கள், எத்தனையோ மக்கள்கள் போரால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ மக்கள்கள் முஸ்லிம்களோட எதிரிகளால் அடித்து துன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் என்ன செய்தோம்? குறைந்தபட்சம் அவர்களுக்காக துவா செய்தோமா? எத்தனை தடவை நம்ம அவர்களுக்காக கையேந்திருக்கிறோம்? எத்தனையோ பேர் இன்னும் சிறையில் இருந்து கொண்டிருக்கிறாங்க, எந்த தப்பும் அவங்க பண்ணல, அப்பாவியாக தப்பு பண்ணவங்க சிறையில் இருக்க வேண்டியதுதான், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அப்பாவியாக எத்தனையோ பேர் சிறையில் இன்னைக்கு வரைக்கும் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்கள், ஆண்கள் இருக்கிறார்கள், உலமாக்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ நல்லடியார்கள் இருக்கிறார்கள். அவங்களுக்காக நம்ம எப்போ துவா செஞ்சோம். அதனால் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. இந்த ஒரு சின்ன ஒரு நினைவூட்டலோட இன்றைக்கி நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பை முடிச்சுக்குவோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.